ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் சிறப்பு சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் பொட்டேட்டோ, அதாவது சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு கட்லட் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1/2 kg சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன்னா, இதை நார்மலாக அப்படியே அவிச்சிட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்க அதெல்லாம் சாப்பிட்றது கிடையாது. இந்த மாதிரி கட்லட் மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் இதை ஒரு 1/2 அன் ஹவர் தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். அது கொதிக்கிற டைமில் கிழங்குகளை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டீமரில் போட்டு அந்த இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 25 to 30 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுறலாம். அப்போ தான் நல்லா வெந்து வரும். இல்லைன்னா சீக்கிரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா குக்கரில் போட்டு ஒரு 3 to 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா வெந்துடும். இப்போ பாருங்கள், வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கத்தி எடுத்து அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணோம்னா ஈஸியாக ஸ்மூத்தாக உள்ளே போகணும். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா பூ போல் வெந்துருச்சு. இப்போ இது எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம். இது ஆறுற டைமில் நம்ம இதுக்கு தேவையான வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஆறிருச்சு கிழங்கு, அதை நல்லா தோல் பீல் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், இது கரம் மசாலா, உப்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது இதுக்கு 2 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கணும், அதையும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது தோல் உரித்த அந்த கிழங்கு எடுத்து நல்லா இப்படி கையால் மசிச்சுக்கிறேன். நீங்கள் மேஷர் வச்சு கூட மேஷ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மேஷ் பண்ணிவிட்டு இதில் நம்ம துருவி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் விதையை நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது டிஸ்டர்பாக இருக்காது. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொத்தமல்லியும் கூட சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மசாலா கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். எல்லா மசாலா, உப்பு எல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணோன்னா அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணிலாம் வந்துடும். அதுக்கப்புறமா தான் நம்ம கோதுமை மாவை ஆட் பண்ணணும். கோதுமை மாவு ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிட்டா போதும். அந்த கிழங்கு வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதமே இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிக்கிற மாதிரி இந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். நல்லா இப்படி பிசைஞ்சோன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கோம். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதை நம்ம இப்போ இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம தட்டி போடும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு அதிலிருந்து ஒரு உருண்டை எடுத்து நல்லா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டி போட்டுக்கலாம். கட்லட் ஷேப்பில் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தட்டிக்கலாம். நான் வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் தட்டி போடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எடுத்துட்டு தட்டி சேர்த்துக்கலாம். சைடில் ஏதாவது கிராக் இருந்ததுன்னா அதையும் நல்லா கரெக்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் விட்டால் போதும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க, அப்போ தான் நல்லா வெந்து வரும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இதை எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு திருப்பி ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த பக்கமாக திருப்பி போடலாம். இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். ஹையில் வச்சா தீஞ்சு போயிடும், அப்புறம் நல்லா இருக்காது. வெளியெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே வந்து சாஃப்டாக நல்லா அந்த கரம் மசாலாவோட ஃப்ளேவரோட ரொம்ப நல்லா நம்மளோட கட்லட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.